17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உலகில் உள்ள மிக வலிமையான இராணுவங்களில் அவுரங்கசீப்பினுடைய இராணுவமும் ஒன்று, அதாவது இந்திய இராணுவமும் ஒன்று. நம்ம இந்திய நாடு இன்றைக்கு நம்ம ஒரு போர் விமானம் வேணும் அப்படின்னாலும் நம்ம அமெரிக்காவிடமோ பிரான்ஸிடமோ அல்லது பிரிட்டன்கிட்டயோ இல்லை ரஷ்யாட்டையோ போய் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. 2025 கூட அமெரிக்காட்ட போய் F-16 விமானத்தை கொடுங்க, F-32 விமானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் உலக வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியாவும் இருந்தது. அது அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில். அமெரிக்கா எப்படி ஒரு மொபைல் மிலிட்ரி வச்சுருக்கிறாங்களோ, அவங்க நினச்சாங்கன்னா டக்குன்னு போய் ஈராக்கில் ஒரு போரை நடத்துவாங்க. அவங்க நினச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தானில் போய் போரை நடத்துவாங்க. உலகத்தினுடைய பெரிய எண்ணன், உலகத்தினுடைய வல்லரசு அப்படின்னு ஏன் அமெரிக்காவை சொல்கிறோம்னா, அவங்க மொபைல் மிலிட்ரி, அவங்க நாட்டினுடைய பாதுகாப்பு தேவையெல்லாம் போக அவங்க நினச்சாங்கன்னா எங்கேனாலும் போய் அட்டாக் பண்ணக்கூடிய அளவிற்கு மிலிட்ரி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அமெரிக்காவை வல்லரசுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லரசு இராணுவத்தை வைத்திருந்தவர் தான் அவுரங்கசீப். அவருடைய படைகளில் பார்த்தீங்கன்னா மொபைல் மிலிட்ரி மட்டும் 5 லட்சம் வீரர்கள் இருந்தாங்க. 50,000 யானைகள், போர் யானைகள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 30,000 போர் ஒட்டகங்கள் இருந்திருக்கு. குதிரைகளை கணக்கெடுக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. அவ்வளோ லட்சக்கணக்கான குதிரைகள் வைத்திருந்தார். அப்படி ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை நடத்திட்டு இருந்தார். அதன் காரணமாகத்தான் வெளிநாட்டு படையெடுப்புகள் இந்தியாவில் இல்லை. ஒரு 10 ஒட்டகத்தையும் 10 யானையும் வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு 100 பேரை வச்சுருந்தாருன்னா அவர் ஒரு மண், அவர் போய் இன்னொரு மேலே இன்னொரு கிராமத்தை போய் பிடிப்பார். தொடர்ந்து உள்நாட்டு யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த இந்தியாவில் முகலாய ஆட்சிக்கு பிறகு தான் அந்த உள்நாட்டு யுத்தம் இல்லாமல் ஒரே ஆட்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே வந்தது. 7,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை என்ன செய்கிறார், தாஜ்மஹாலை கட்டுறாரு. தொடர்ந்து அந்த சுகபோகமான வாழ்க்கையில் அவுரங்கசீப்புக்கு புரியலை. அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்களே மிகவும் எளிமையானவர். அவர் ஆடம்பரம் அப்படிங்கிறதே பிடிக்காது. அவ்வளவு பெரிய ஒரு நிலப்பகுதி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாமன்னர், அவ்வளவு பெரிய இராணுவத்தை வைத்திருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய சொந்த தேவைக்காக தானே உழைத்து சம்பாதிச்சு அதில் வர்ற பணத்தை வச்சு தான் தன்னுடைய சொந்த தேவையை பூர்த்தி செஞ்சிருக்கிறார். தொப்பி தைத்து வித்திருக்கிறார். இஸ்லாமியில் அணிக்கூடிய தொப்பி இருக்குங்களா, தைத்து அவரே தன்னுடைய சொந்த கையால் தைத்து அதை விற்பனை செஞ்சு அதில் வர்ற பணத்தை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். குரானை பிரதி எடுத்து திருக்குரானை கையிலே எழுதி குரானை விற்பனை செஞ்சு அவர் என்ன செஞ்சிருக்கிறார். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவர் வாழ்ந்திருக்கார். தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு அவர் அரசாங்கத்துடைய கஜானாலேருந்து பணத்தை எடுக்கலை. ரொம்ப தூய்மையான மனிதர், அதாவது ரொம்பவும் சுத்தமாக இருக்கக்கூடிய. இஸ்லாமியர்கள் ஒழுகைக்கு முன்பு ஒழு செய்வாங்க. கைகால்களை 3 முறை கழுவுறது, முகத்தை கழுவுறது, மூக்கை கழுவுறது. இது 24/7 அந்த ஒழுவோடு இருக்கக்கூடிய ஒரு மன்னராக அவுரங்கசீப் இருந்திருக்கிறார். தூக்கத்தை தவிர, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டாரு அப்படின்னாலே அவர் எப்போவுமே ஒழுவோடையே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அரியணை வேணும் அப்படின்னா யாரையுமே கொல்ல தயார் அப்படின்னு இருக்கிறாங்க. இதில் அவுரங்கசீப் முந்திக்கிட்டார், அவ்வளோதான். அவுரங்கசீப் அதில் தோல்வி அடைஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், தாரா ஷிகோ அவுரங்கசீப்பை கொண்டு விட்டு அவர் அரியணையில் ஏறி இருப்பார். இன்றைக்கு மோடி அவருடைய ஆட்சியில், அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது 100க்கும் மேற்பட்ட கோயில்களை மோடி இடிச்சிருக்கிறார். ஏன் இடிச்சார்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது அரசினுடைய நிலத்தில் இருந்தது, ஆக்கிரமித்து கட்டப்பட்டது, சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது, ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது, அதனால் நாங்கள் இடித்தோம்பாங்க. இதுதான் அரசியல் காரணம். அதே போல் அந்த காலகட்டத்தில் மன்னரினுடைய எடைக்கு நிகராக தங்கத்தை என்ன செய்வாங்களாம், கஜானாலேருந்து எடுத்து கொண்டு வச்சு அதை எடைக்கு எடையை வச்சு அதை வேறு விஷயங்களுக்கு செலவு செய்வது அல்லது ஏழை மக்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு முறை இருந்திருக்கு. அதை அவுரங்கசீப் ஒழிச்சிருக்கிறார். எடைக்கு எடை, என்னுடைய எடைக்கு தகுந்த அளவுக்கு தங்கம் கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய நபர் கிடையாது, சாதாரண மனிதர் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்கனவே மன்னர்கள் பின்பற்றி வந்த அந்த முறையை அவர் ஒழிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜாரோஹோ தர்சன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இன்றைக்கு கூட நிறைய அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா மாடி மேலே பால்கனியிலிருந்து அப்படி கை காட்டுவாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு முறை தான். மன்னர்கள் அந்த மாடத்தில் அமர்ந்திருப்பாங்க. அவர்கள் மக்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. மக்கள்லாம் கீழே இருந்து மன்னரை தரிசிச்சுட்டு அப்படி போவாங்க. இந்த முறையை ஒழித்தவர் அவுரங்கசீப். நான் அப்படி தரிசனம் கொடுத்து அப்படி மக்கள் அப்படி என்னை பார்க்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய புனிதத்தன்மை மிக்கவனோ அல்லது எல்லா மக்களையும் விட நான் மேன்மையானவனோ கிடையாது, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான், அதனால் இந்த சிஸ்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டத்தை ஒழித்து கட்டவர் அவுரங்கசீப். யார் இந்த அவுரங்கசீப்? இவர்கள் சொல்வது போன்ற மிக கொடூரமான மன்னரா அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இது உங்கள் முகமது டிஜிட்டல் ஷோ. சாவா என்ற பெயரில் ஹிந்தி திரைப்படம் ஒன்று வெளியாகி வட இந்தியாவில் 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலை குவிச்சிருக்கு.
இந்த படத்துடைய கதை அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லோருக்குமே தெரியும். சத்ரபதி சிவாஜி மன்னருடைய மகன் சம்பாஜி அவருடைய கதை தான். இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூரில் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினதை செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் ஏப்ரல் 11 வெளியாகுது. தமிழ்லேயும் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா வழக்கமாகவே வந்து ஒரு வர்த்தகம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கருத்தியலை வந்து மக்கள்கிட்ட பரப்பி அதன் மூலமாக காசு சம்பாதிக்கிறது, அந்த கருத்தியல் மூலமாக அரசியல் லாபத்தை அடைகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பத்மாவத் அப்படின்னு ஒரு படம் வந்து இதற்கு முன்பு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அது அப்படி தான் பார்த்திங்கன்னா வரலாற்றை திரித்து தப்பான வரலாற்றை சொல்லி மக்களிடம் வந்து மத ரீதியான ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த படத்தினுடைய கதை உருவாக்கம் வந்து இருக்கும். வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய திருப்புகளை பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சாவாங்கிற திரைப்படமும் அதே மாதிரி தான். ஒரு பார்த்திங்கன்னா மராட்டிய மன்னர் சிவாஜி அவர் வந்து ஒரு ஹிந்து மன்னர் அப்படிங்கிற மாதிரியும், அவருக்கு எதிரானவர் அவுரங்கசீப் அப்படிங்கிற மாதிரியும், அந்த இந்து மன்னருடைய மகனை வந்து அவுரங்கசீப் அப்படிங்கிற அந்த முஸ்லீம் மன்னர் கொடூரமாக கொன்றார் அப்படிங்கிற மாதிரியும் அந்த படத்தில் வந்து காட்டியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படம் அவற்றினுடைய வெற்றி அப்படிங்கிறது அதனுடைய உருவாக்கத்தில் தான் இருக்குது. சாதாரண ஒரு குப்பை கதையை கூட, எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட அழகாக வந்து நம்ம படமாகணும் அப்படின்னு சொன்னால் அது வர்த்தக ரீதியில் சக்ஸஸ் ஆயிரும். ஆனால் மக்கள்கிட்ட போய் அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இவங்க சொல்லி தொடர்ந்து அவுரங்கசீப் அப்படின்னாலே இது இந்த படத்தில் மட்டும் கிடையாது, வரலாற்று பாட புத்தகத்திலே அவுரங்கசீப்பை பற்றிய தவறான தகவல்கள் தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதற்கு இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசை கூட நம்ம குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தே அவுரங்கசீப் அப்படின்னாலே அவர் ஒரு மதவெறி ஆட்சியாளர் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து பாட புத்தகங்களில் பரப்பிட்டு தான் இருந்தாங்க. அதை காங்கிரஸ் அரசாங்கமும் அதை கவனத்தில் கொள்ளலை. இன்னும் சொல்லப்போனால் நேரு அவர்கள் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகத்திலே கூட அவுரங்கசீப்பை பற்றி சரியான தகவல்கள் இல்லை அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் அவங்களும் கூட, காங்கிரஸ் அரசாங்கமும் கூட அதற்கு தெரியாமல் என்ன செஞ்சுருக்காங்க, அதை அனுமதிச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்க முடியுது. சரி, அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, நம்முடைய இந்திய நாட்டை ஆட்சி செய்த முகலாய பேரரசர்களில் ஒருவர், 6வது முகலாய மாமன்னர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முகலாயர்களிலேயே அதிகமாக 50 ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர். கிட்டத்தட்ட 88 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருக்கிறார். அவுரங்கசீப்பினுடைய தந்தை ஷாஜகான், எல்லோருக்குமே தெரியும், தாஜ்மஹாலை கட்டினவர். அந்த ஷாஜகானுடைய வாழ்க்கைக்கும் அவுரங்கசீப்போட வாழ்க்கைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. பொதுவாகவே முகலாய மன்னர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்கள தொடர்ந்து வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறது என்னென்னா, அவங்கள மத கண்ணோட்டத்தோடு அவர்களை பார்க்கவே கூடாது, பார்க்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா எந்த முகலாய மன்னருமே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ, இந்து மதம் இங்கே இருக்குது அந்த இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ எல்லாம் யாருமே செயல்படலை. எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தொடர்ந்து அவங்க செயல்பட்டு வராங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலாது, எந்த முகலாய மன்னர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலாது அவங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களையாவது அவங்க ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. பெரும்பாலான மன்னர்கள்ட்ட இஸ்லாத்தை அவங்க ஃபாலோ பண்ணவே கிடையாது. முகலாய மன்னர்கள் மட்டும் கிடையாது, முகலாயர்களுக்கு முன்பு வந்த முஸ்லீம் மன்னர்கள், முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை தனிப்பட்ட ரீதியில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க ஏற்றுக்கிட்டு நடந்தாங்களா அப்படின்னால் கூட கிடையாது. அதற்கு மாற்றமான விஷயங்களை தான் நிறையா அவங்க செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், எப்போதுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மது, எண்ணிலடங்காத மனைவிகள், அதே போல் விலை மாதுக்கள், இப்படி தான் அவங்க உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க. நாடு பிடிக்கிறது தான் அவங்க குறியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மதம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டராகவே இல்லை. ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழல் வேறு, அப்போது இருந்த சூழல் வேறு. அப்போ மதத்தை காப்பதற்காக இயக்கங்கள், கட்சிகள் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போது மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி நகர்த்துறது அப்படிங்கிறது தான் மக்கள் குறியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அங்கே போயிடுவாங்க. அவர்களுக்கு உடலில் ஒரு பிரச்சனை, ஒரு 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 துறவி அவங்களுக்கு மருந்து தரார், அல்லது ஏதாவது சொற்பொழிவு நிகழ்த்தி ஏதாவது மாயாஜாலம் பண்ணி அவர் அந்த நோயை குணப்படுத்திட்டு அப்படின்னா உடனே எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. இப்படி இருந்த ஒரு காலகட்டம். ஏன்னா முகலாய மன்னர்களும் சரி, அதற்கு முன்பு வந்த முஸ்லீம் மன்னர்களும் சரி,
யாருமே வந்து அந்த மதத்தை தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்டவர்களாகவே முதல்ல இல்லை. எந்த மன்னருமே ஹஜ் புனித யாத்திரை செய்தவர்கள் கூட கிடையாது அப்படிம்பாங்க. அதற்கு வந்து மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணாத ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து படையெடுப்புகள், அங்கே போனாங்கன்னா இங்கே ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் காரணங்களும் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் வந்து இந்த முகலாய மன்னர்களுடைய இந்த வழக்கமான அந்த போக்கிற்கு முற்றிலும் மாறுபட்டவர். அவர் ரொம்பவுமே அந்த முகலாய மன்னர்களோடு இவரை நீங்கள் சேர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு மாறுபட்டவர். இந்த அவுரங்கசீப் எப்படி மன்னராகிறார்னு பார்க்கும்போது, ஷாஜஹானுக்கு வந்து 5 மனைவிகள், ஏராளமான விலை மாதுக்கள் இருக்கிறாங்க. ஷாஜஹானும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அரசவையிலே வந்து குடித்து கொண்டு இருப்பார். அரசவையிலே அப்படி போதையில் அப்படி மிதந்துட்டு இருப்பார். மனைவிகள் இருப்பாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகபோகமான வாழ்க்கை, மியூசிக்கு, ஆடல் பாடல் அப்படி தான் இருப்பார். அதே நேரம் வந்து இந்த முகலாய மன்னர்கள்ட்ட நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அதாவது முழுக்க முழுக்க இவங்க சுகபோகத்தில் இருந்தாலும் கூட நாட்டு மக்களை பற்றி இவங்கெல்லாம் கவலைப்படாமல் இருந்தார்கள். நாட்டு மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாங்களா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருந்தால் அவர்களால் ஆட்சியில் வந்து தொடர்ந்து நீடிச்சிருக்க முடியாது. நிறைய இந்தியாவில் உள்ள இந்த கட்டிடங்கள்லாம் நமக்கு வந்து தெரியும். நீங்கள் டெல்லி மாதிரியான ஊர்களில் உள்ள பழமையான கட்டிடங்கள், பழமையான வரலாற்று நினைவு சின்னங்கள், இதெல்லாம் வந்து அவங்க கட்டினது தான். அதே போல் இந்தியா வந்து அந்நிய படையெடுப்பிலிருந்து இந்தியா வந்து பாதிக்கப்படாத வகையில் ஒரு பெரிய நாடாக கட்டுக்கோப்பாக வைத்திருந்தவர்கள். இன்றைக்கி நம்ம இந்தியான்னு சொல்கிற இந்த நாட்டை வந்து உருவாக்குனவர்கள் முகலாயர்கள் அப்படின்னா அதில் வந்து யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த நாடாக டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்று ஒருங்கிணைந்த நாடாக கட்டுக்கோப்பாக இருக்குது. இந்த ரெவென்யூ சிஸ்டம், இந்த மிலிட்ரி சிஸ்டம், ஒருத்தர் டெல்லியில் இருந்துட்டு இங்கே வரைக்கும் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஐடியாவை வந்து ஏற்படுத்தியவர்களில் முகலாயர்கள் முக்கியமானவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. இந்த சூழலில் இருந்து நம்ம அவுரங்கசீப்பை நம்ம பார்க்கும்போது ஷாஜஹானினுடைய ஒரு மகனாக அவுரங்கசீப் இருக்கிறார். ஷாஜஹானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்பை வந்து அடுத்த முகலாய பேரரசராக ஆக்குவதில் ஷாஜஹானுக்கு உடன்பாடு இல்லை. அவருக்கு வந்து தாரா ஷிகோ அப்படிங்கிற இன்னொரு மகன், அவரை தான் வந்து எப்படியாவது முகலாய பேரரசர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் வந்து ஷாஜஹான் வந்து விரும்புகிறார். அதனால் வந்து தாரா ஷிகோவுக்கு அவர் வந்து எண்ணற்ற சலுகைகளை கொடுக்குறாரு. அதே நேரம் பார்த்திங்கன்னா தாரா ஷிகோ வந்து அதற்கான ஒரு கேப்பபுளான ஒரு ஆளாக அவர் இல்லை. அதே நேரம் தாரா ஷிகோவும் வந்து எளிதில் வந்து புறக்கணிக்கக்கூடியவராகவும் இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த கவிஞராக இருக்கிறார், சிறந்த மதச்சார்பற்ற ஒரு நபராக இருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், பகவத்கீதையை வந்து சமஸ்கிருதத்திலிருந்து பாரசீகத்திற்கு மொழிபெயர்த்திருக்கிறார். ஏராளமான ஹிந்து உபநிடதங்கள் அதை வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அதே போல் ஹிந்து மதத்தை வந்து பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணுறாரு. இஸ்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதாவது இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு கடல், ஹிந்து மதம் அப்படிங்கிறது ஒரு கடல். இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் சங்கமிக்குது, ரெண்டும் ஒரே மாதிரியான கொள்கைகளை கொண்ட ஒரு மதம் தான் அப்படின்னு சொல்லி புத்தகம்லாம் எழுதுகிறாரு. ஒரு சிறந்த அறிஞராக இருக்கிறார். ஆனாலும் கூட அவரால் வந்து ஒரு முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரசை வந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவில் அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவருக்கு குறைவாக இருக்குது. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கிறார். இஸ்லாமிய முகலாய மன்னர்களிலேயே இஸ்லாமிய மார்க்க கருத்துக்களை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட நபராக அவுரங்கசீப் இருக்கிறார். அவர் வந்து வேறு எந்த மத கருத்துக்களுக்குமே அவர் இடம் கொடுக்கல. எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால், ஷியா மத கருத்துக்களுக்கு கூட அவர் இடம் கொடுக்கல. அவர் வந்து சன்னி பிரிவு அப்படிங்கிற அந்த கொள்கையில் வந்து ரொம்ப உறுதியான நபராக அவுரங்கசீப் ஒரு பக்கம் வந்து இருந்துட்டு வர்றார். அதே போல் மிக திறமைசாலியாக அவுரங்கசீப் இருக்கிறார். ஷாஜஹான் வந்து என்ன செய்கிறாருன்னு ஒரு கட்டத்தில் அவுரங்கசீப் வந்து ஒரு திறமையற்றவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நேரத்தில் 2 படையெடுப்புகளுக்கு உத்தரவிடுறார். ஒரு பக்கம் வந்து தாரா ஷிகோ ஒரு பக்கம் அனுப்புகிறாரு, இன்னொரு பக்கம் அவுரங்கசீப்பை அனுப்புகிறார். அவுரங்கசீப் வந்து அந்த படையெடுப்பில் அவர் தோல்வி அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அவுரங்கசீப்பிற்கு வந்து திறமையற்ற தளபதிகளை வந்து அனுப்புகிறாரு. அதே போல் குறைவான ஆயுதங்கள், குறைவான வீரர்களை ஷாஜஹான் அனுப்புகிறார். அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாரா ஷிகோவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் வாய்ந்த திறமையான படை தளபதிகளை வந்து அனுப்புகிறாரு, நிறைய ஆயுதங்களை அனுப்புகிறாரு, நிறைய வந்து போர் வீரர்களை அனுப்புகிறாரு. இப்போ 2 பேருமே வந்து அங்கே போய் படையெடுப்பில் நடத்தி அங்கே போர் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்புக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுது. அவருடைய படைகள் வந்து தொடர்ந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை, தொடர்ந்து வந்து தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் உடனே ஷாஜஹான்ட்டு உதவி கேட்குறாரு. தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம், உடனே நீங்கள் படை உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஷாஜஹான் அந்த உதவியை செய்யலை. ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து எப்படியாவது அவுரங்கசீப் தோல்வி அடையணும் அப்படிங்கிறது தான்.
இன்னொரு பக்கம் தாரா ஷிகோ பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளவு ஒரு வலிமையான படையோடு போனவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார். ஷாஜஹான் தன்னுடைய 2 மகன்கள்கிட்ட வந்து எப்படி வேறு வேறு விதமாக நடந்துக்கிட்டாங்களோ, இதைத்தான் வந்து பாகுபலி படத்தில் வந்து ஒரு காட்சியில் வந்து நாசர் வந்து ஒரு மகனுக்கு தன்னுடைய மகனுக்கு வந்து அதிகமான படைகளை வந்து அனுப்புவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர் மகன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலிக்கு வந்து குறைவான படைகளை வந்து அனுப்புவார். இந்த காட்சிகளை வந்து பாகுபலி படத்தில் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஷாஜஹானுடைய வாழ்க்கை வரலாற்று தான் அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் வந்து எந்த படை உதவியும் கிடைக்காத நிலையிலும் கூட அந்த படையெடுப்பில் அவர் வெற்றி பெறுறார். அப்போ வந்து முகலாய அந்த அரசு அவையிலையும் மக்கள் மத்தியிலும் அவுரங்கசீப் ஒரு பெரிய திறமைசாலி, இவருக்கு வந்து அந்த திறமை இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து ஏற்படுது. இப்படியாக அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எதிரிகளோடு போராடுவதை விட தன்னோட தந்தையோடு போராடுறதில் அவர் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நிலை வந்து வருது. அதே போல் அவுரங்கசீப்புக்கு தன்னுடைய தந்தையினுடைய அந்த பாலிசி எதுவுமே பிடிக்கல. அவர் வந்து இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டினது. தாஜ்மஹால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பொருள் செலவு. இன்றைக்கி நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி ரூபா பட்ஜெட்டு. 7,000 கோடி ரூபா பட்ஜெட்டை என்ன செய்கிறார், தாஜ்மஹாலை வந்து கட்டுறாரு. தொடர்ந்து அந்த சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் அவுரங்கசீப்புக்கு வந்து பிடிக்கல. அப்போ வந்து நாம் வந்து ஆட்சியாளராக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ என்ன செய்கிறாரு, பல வரலாற்று சம்பவங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பிறகு அவுரங்கசீப் வந்து அந்த முகலாய மன்னராக அவர் வந்து வராரு. இதில் வந்து அவருடைய சகோதரர் தாரா ஷிகோ வந்து அவர் கொலை செய்த விவகாரம், இன்னும் பிற சகோதரர்கள் வந்து அவர் கொலை செய்த விவகாரம் அப்படிங்கலாம் ஒரு பெரிய டாபிக். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் எல்லோருமே மதம்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மன்னர்களும் சரி, இந்தியாவில் உள்ள பிற மன்னர்களும் சரி, எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி அதிகாரம் அந்த அரியணையில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சொந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, யாரையுமே கொல்வதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள். இது வந்து முகலாய மன்னர்களுடைய முகலாய வம்சத்தில் மட்டும் கிடையாது, இப்போ இந்திய மன்னர்களே அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. எல்லோருமே அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அரியணை வேணும் அப்படின்னா யாரையுமே கொல்ல தயார் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. இதில் வந்து அவுரங்கசீப் முந்திக்கிட்டார், அவ்வளோதான். அவுரங்கசீப் வந்து அதில் தோல்வி அடைஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் தாரா ஷிகோ வந்து அவுரங்கசீப்பை கொண்டு விட்டு அவர் அரியணையில் ஏறி இருப்பார். ஆனால் வரலாறு அப்படி மாறுது. அவுரங்கசீப் வந்து அந்த சகோதர யுத்தத்தில் அவர் ஜெயிக்கிறாரு. அவர் வந்து மாமன்னராக முடிசூடுறார். இப்போ மாமன்னராக முடிசூடியதற்கு பிறகு அவுரங்கசீப் வந்து இந்த இந்திய நாட்டை எப்படி வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போனார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உலக வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உலகில் உள்ள மிக வலிமையான இராணுவங்களில் அவுரங்கசீப்பினுடைய இராணுவமும் ஒன்று. அதாவது இந்திய இராணுவமும் ஒன்று. இன்றைக்கு வந்து நம்ம இந்திய நாடு வந்து இன்றைக்கு நம்ம ஒரு போர் விமானம் வேணும் அப்படின்னாலும் நம்ம அமெரிக்காவிடமோ பிரான்ஸிடமோ அல்லது பிரிட்டன்கிட்டையோ இல்லை ரஷ்யாட்டையோ போய் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எப்போது கிட்டத்தட்ட 2025 கூட அமெரிக்காட்ட போய் F-16 விமானத்தை கொடுங்க, F-32 விமானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் உலக வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியாவும் இருந்தது. அது அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில். அவுரங்கசீப் வந்து தன்னுடைய எல்லைகளை மட்டும் அவர் பாதுகாப்பதற்கு இராணுவத்தை வச்சிருக்கல, மொபைல் மிலிட்ரி வச்சுருந்தார். அமெரிக்கா எப்படி ஒரு மொபைல் மிலிட்ரி வச்சுருக்கிறாங்களோ, அவங்க நினச்சாங்கன்னா டக்குன்னு போய் ஈராக்கில் ஒரு போரை நடத்துவாங்க, அவங்க நினச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தானில் போய் போரை நடத்துவாங்க. உலகத்தினுடைய பெரியண்ணன், உலகத்தினுடைய வல்லரசு அப்படின்னு ஏன் அமெரிக்காவை சொல்கிறோம்னா அவங்க மொபைல் மிலிட்ரி, அவங்க நாட்டினுடைய பாதுகாப்பு தேவையெல்லாம் போக அவங்க நினச்சாங்கன்னா எங்கேனாலும் போய் அட்டாக் பண்ணக்கூடிய அளவிற்கு மிலிட்ரி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அமெரிக்காவை வல்லரசுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லரசு இராணுவத்தை வைத்திருந்தவர் தான் அவுரங்கசீப். அவருடைய படைகளில் பார்த்திங்கன்னா மொபைல் மிலிட்ரி மட்டும் 5 லட்சம் வீரர்கள் இருந்தாங்க. இந்த 5 லட்சம் வீரர்கள் வந்து அவர் ஒரு உத்தரவு போட்டார்னா போதும், அவுரங்கசீப் ஒரு உத்தரவு போட்டார்னாவே எந்த நாட்டின் மீதும் படையெடுப்பதற்கு தயாரான நிலையில் அவங்க இருந்தாங்க. அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம் இருந்தது. அவுரங்கசீப்பினுடைய இந்த படையில் வந்து கிட்டத்தட்ட 50,000 யானைகள், போர் யானைகள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 30,000 போர் ஒட்டகங்கள் இருந்திருக்கு. குதிரைகளை வந்து கணக்கெடுக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. அவ்வளவு லட்சக்கணக்கான குதிரைகள் வைத்திருந்தார். அப்படி ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை நடத்திட்டு இருந்தார். அதன் காரணமாகத்தான் வெளிநாட்டு படையெடுப்புகள் வந்து இந்தியாவில் வந்து இல்லை. அதே போல் உள்நாட்டு யுத்தங்கள், ஒவ்வொரு மன்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மன்னர் இருப்பார், குறுநில மன்னர் இருப்பார். ஒரு 10 ஒட்டகத்தையும் 10 யானையும் வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு 100 பேரை வச்சுருந்தாருன்னா அவர் ஒரு மன்னர். அவர் போய் இன்னொருத்தர் மேலே இன்னொரு கிராமத்தை போய் பிடிப்பார். இப்படி தொடர்ந்து உள்நாட்டு யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த இந்தியாவில் முகலாய ஆட்சிக்கு பிறகு தான் அந்த உள்நாட்டு யுத்தம் இல்லாமல் ஒரே ஆட்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே வந்து வந்தது. அதனால் உள்நாட்டு யுத்தங்களை தடுப்பதில் அவுரங்கசீப்பினுடைய அந்த பங்கு முக்கியமானதாக இருந்தது. அதே போல்
வெளிநாட்டு படையெடுப்புகள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு படைகள், போர்ச்சுகீசிய படைகள்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பித்த அந்த காலகட்டம். ஜஹாங்கீர் ஆட்சி காலத்திலே வந்து ஆங்கிலேயர்களுக்கும் பிற வெளிநாட்டினருக்கும் அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்குறாரு. முகலாய ஆட்சியில் வந்து அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் அவங்க உலகம் முழுக்க படையெடுப்புகள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க இந்தியாவை பற்றி நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோ வலிமையான ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் வச்சுருந்தார். அதே போல் நவீன ஆயுதங்களை வந்து தொடர்ந்து தயாரிப்பதிலும் அவுரங்கசீப் வந்து மிக அதிகமான ஈடுபாடு காட்டியிருந்திருக்கிறார். அடுத்தது தொடர்ந்து ஒரு ஒப்பீடு வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிவாஜி இந்து மன்னர், அவுரங்கசீப் முஸ்லீம் மன்னர், 2 பேருக்கு இடையில் சண்டை நடந்தது, அதில் வந்து வீர சிவாஜி ஜெயிச்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தவறான ஒப்பீடு. அவுரங்கசீப்புடைய அந்த படைகளோடு ஒப்பிடும்போது, அந்த எல்லைகளோடு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட காபூலில் இருந்து, இப்போ இருக்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த காபூலில் இருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கிற பங்களாதேஷ், அங்கேருந்து இப்போ நம்முடைய அதாவது தமிழ்நாடு கேரளாவுக்கு மட்டும்தான் அவர் வரல. ஆந்திராவின் ஒரு பகுதி, தெலுங்கானாவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, அது வரைக்கும் வந்து என்ன செய்கிறார், அவுரங்கசீப்பினுடைய அந்த ஆட்சி வந்து நடந்ததை நாம் வந்து பார்க்க முடியுது. முகலாய அந்த ஆட்சியிலே வந்து அவுரங்கசீப் வந்து மிக மிக பறந்து விரிந்த பகுதியில் ஆட்சி செஞ்சக்கூடிய நபராக அவுரங்கசீப் இருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் நம்ம புத்தகங்களில் படிக்கும்போது, செய்தித்தாள்களில் பல நேரங்களில் நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, அவர் கோயில்களை வந்து இடித்தார், அதே போல் வந்து இந்து மக்களுக்கு எதிராக நடந்தது, இப்படி தொடர்ந்து வந்து அந்த அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிட்டுருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இதனுடைய எதற்காக இதை தொடர்ந்து பரப்புகிறாங்க அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பழி வாங்கணும், அப்போ அவுரங்கசீப் செய்த அந்த பாவங்களுக்கு பழிந்து இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இவர்களை பழிந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல் காரணங்களுக்காக தொடர்ந்து அதை சொல்லிக்கொண்டே வராங்க. அதாவது இப்போ நீங்கள் இப்போ நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி இந்தியாவுடைய பழமையான கோயில்கள், ஓல்டஸ்ட்டு டெம்பிள்ஸ் இன் இந்தியா அல்லது ஓல்டஸ்ட் டெம்பிள்ஸ் இன் டெல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா பல கோயில்கள் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அவுரங்கசீப் வந்து சில கோயில்களை இடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை, அதை யாருமே மறுக்க முடியாது. அதற்கு பல காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலையும் இடித்ததற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்போது அப்படி நம்ம கோயில்களை இடிப்பதே தவறு அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்ம எடுத்துக்குவோம். இன்றைக்கு வந்து மோடி அவருடைய ஆட்சியில், அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது 100க்கும் மேற்பட்ட கோயில்களை மோடி இடிச்சிருக்கிறார். ஏன் இடித்தார்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது வந்து அரசினுடைய நிலத்தில் இருந்தது, ஆக்கிரமித்து கட்டப்பட்டது, சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது, ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது, அதனால் நாங்கள் இடித்தோம்பாங்க. இதுதான் அரசியல் காரணம். இதே மாதிரி பல காரணங்களால் அவுரங்கசீப்பும் சில கோயில்களை இடிச்சிருக்கிறார். அதே போல் பல கோயில்களுக்கு அவர் வந்து மானியங்களை வழங்கியிருக்கிறார். பல கோயில்களை வந்து அவர் கட்டுவதற்கு வந்து மிகப்பெரிய பண வசதி கொடுத்துருக்கிறார், பண உதவி செஞ்சுருக்கிறாரு, நிலங்களை வந்து அவர் கொடுத்துருக்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்தெந்த கோயில்களுக்கெல்லாம் அவுரங்கசீப் உதவி செஞ்சுருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போது இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூடிய அலகாபாத், அங்கே இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் மகாதேவ் டெம்பிள் அப்படிங்கிற கோயிலுக்கு அவுரங்கசீப் மிகப்பெரிய அளவில் பண உதவி செஞ்சுருக்கிறார். அதே போல் நிலங்களை வழங்கியிருக்கிறார். அந்த வழியாக ஒரு அவுரங்கசீப் பயணம் மேற்கொள்ளும்போது அந்த கோயிலில் அவர் தங்கியிருக்கிறாரு. தங்கியிருந்து இந்த உதவியெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் இதை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. 15 சமஸ்கிருத வார்த்தைகளில் இதை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த தகவலை வெளியிடக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று ஆசிரியர் பிரதீப் கேசர்வானி அப்படிங்கிறவர் வெளியிடுறார். அதே போல் ஒடிசாவினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்த பிஷம்பர்நாத் பாண்டே, அவர் வந்து இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த நூலில் தான் வந்து அவர் வந்து அவுரங்கசீப் வந்து சில கோயில்களை இடித்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத எழுதுகிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் டெம்பிள், அந்த கோயிலில் வந்து அவுரங்கசீப் இடித்தார், அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர். அதாவது வந்து அந்த வழியாக அவுரங்கசீப் வந்து ராஜபுத்திர மன்னர்களோடு ஒரு வங்காளத்திற்கு போர் செய்வதற்காக சென்றபோது அங்கே வந்து கங்கையில் புனித நீராடுவதற்காக இந்த ராஜபுத்திர அரசிகள் வந்து போனவங்களில் குஜராத்தில் கூடிய கட்ஜு பகுதியைச் சேர்ந்த ஒரு ராஜபுத்திர ராணி வந்து காணாமல் போயிட்டாங்க. அவங்கள வந்து தேடும்போது அவங்க வந்து அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் உள்ள அந்த ஒரு பாதாள அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய நகைகள் சூறையாடப்பட்டது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் காரணமாக அங்கிருந்த அந்த குற்றங்களை செய்தவர்களை அவுரங்கசீப் தண்டித்து அவர்கள் கோயில் தீட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னதுனால அந்த கோயிலை இடித்தார் அப்படிங்கிற விஷயத்தை பல வரலாற்று ஆசிரியர்கள் தான் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த நம்மளாம் எடுத்தெடுப்பில் சொல்லலை. அப்படி பதிவு செய்த வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒடிசாவினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்த பிஷம்பர்நாத் பாண்டே, அவர் வந்து தன்னுடைய இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சருங்கிற நூலில் பதிவு செஞ்சுருக்கிறாரு. இதே தகவல் வந்து பல வரலாற்று ஆசிரியர்கள், பல அரசியல் மூத்த தலைவர்கள்
பல புத்தகங்களும் இதே தகவலை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்ததாக அவுரங்கசீப்பை பற்றி ஏன் வந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட ஏன் அவுரங்கசீப் தொடர்ந்து இன்னொரு தரப்பால், அதாவது குறிப்பாக வரலாற்று ஆசிரியர்களால் வந்து அவர் வந்து புகழப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்களே மிகவும் எளிமையானவர். அவர் வந்து ஆடம்பரம் அப்படிங்கிறதே பிடிக்காது. அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய படை வலிமை என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவ்வளோ பெரிய ஒரு நிலப்பகுதி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாமன்னர், அவ்வளோ பெரிய இராணுவத்தை வைத்திருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய சொந்த தேவைக்காக அவர் வந்து தானே உழைத்து சம்பாதிச்சு அதில் வர்ற பணத்தை வச்சு தான் தன்னுடைய சொந்த தேவையை பூர்த்தி செஞ்சுருக்கிறார். எப்படி சம்பாதிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது தொப்பி தைத்து விற்றுருக்கிறார். இஸ்லாமியில் அணிக்கூடிய தொப்பி இருக்குங்கள குல்லா, அந்த குல்லாவை தைத்து அவரே தன்னுடைய சொந்த கையால் தைத்து அதை வந்து விற்பனை செஞ்சு அதில் வர்ற பணத்தை அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். அதே போல் குரானை பிரதி எடுத்து திருக்குரானை வந்து கையிலே வந்து எழுதி அதை வந்து குரானை வந்து விற்பனை செஞ்சு அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறார், அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவர் வந்து வாழ்ந்திருக்கார். தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு வந்து அவர் அரசாங்கத்துடைய கஜானாலேருந்து பணத்தை எடுக்கலை. அவருடைய தந்தை வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தார், தாஜ்மஹால் அப்படிங்கிற அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு மக்களுடைய பணத்தை எப்போல்லாம் செலவு செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து கேள்விப்படுறோம். ஆனால் அவுரங்கசீப் அப்படி வாழலை. ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். ரொம்ப தூய்மையான மனிதர், அதாவது ரொம்பவும் சுத்தமாக இருக்கக்கூடியவர். இஸ்லாமியர்கள் ஒழு செய்கிறது அப்படிம்பாங்க. தொழுகைக்கு முன்பு வந்து ஒழு செய்வாங்க. கைகால்களை வந்து 3 முறை கழுவுறது, முகத்தை கழுவுறது, மூக்கை கழுவுறது, காலை கழுவுறது, இந்த மாதிரியான ஒழு செய்யக்கூடிய ஒரு முறை. இது வந்து 24/7 அந்த ஒழுவோடு இருக்கக்கூடிய ஒரு மன்னராக அவுரங்கசீப் வந்து இருந்திருக்கிறார். தூக்கத்தை தவிர தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிட்டார் அப்படின்னாலே அவர் வந்து எப்போவுமே ஒழுவோடையே வந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதே போல் அரசவைகளில் அரசர்களும் இன்னும் பிற மூத்த அந்த அதிகாரிகளும் வந்து மது குடித்து கொண்டே அங்கே நடக்கக்கூடிய அந்த நடனங்களை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு முறை வந்து இருக்கும். இது பல திரைப்படங்களோடு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதற்கு வந்து அவுரங்கசீப் தடை விதிச்சிருக்கிறார். அங்கே மியூசிக்கோ இல்லை டான்ஸோ வந்து கூடாது, குறிப்பாக மது அருந்தி கொண்டு அங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அதே போல் பொது இடங்களில் மது அருந்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறார். அதையும் மீறி மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பல இடங்களில் வந்து மதுவை உற்பத்தி செஞ்சு அவங்க வந்து அருந்தக்கூடிய ஒரு நிலை வரும்போது அவுரங்கசீப் அந்த எந்த அளவுக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் மதுவே அருந்தாதவர்கள் 2 பேர் தான். ஒன்று அவுரங்கசீப், இன்னொன்று அவருடைய மதகுரு. இந்த 2 பேர் தான் மது அருந்த மாட்டாங்க, மற்ற எல்லோருமே மது அருந்துவாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்தளவுக்கு மது வந்து இருந்த காலகட்டத்தில் கூட அவுரங்கசீப் மது அருந்தாதவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் அந்த காலகட்டத்தில் வந்து மன்னரினுடைய எடைக்கு நிகராக ஒரு மன்னருக்கு பிறந்த நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை ஏதாவது விசேஷம் வந்துச்சு அப்படின்னா மன்னரின் எடைக்கு நிகராக தங்கத்தை வந்து என்ன செய்வாங்களாம், கஜானாலேருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சு அதை எடைக்கு எடை வச்சு அதை வந்து வேறு விஷயங்களுக்கு செலவு செய்வது அல்லது ஏழை மக்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு முறை இருந்திருக்கு. அதை வந்து அவுரங்கசீப் ஒழிச்சிருக்கிறார். எடைக்கு எடை, என்னுடைய எடைக்கு தகுந்த அளவுக்கு தங்கம் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய நபர் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்கனவே மன்னர்கள் பின்பற்றி வந்த அந்த முறையை வந்து அவர் ஒழிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜாரோஹோ தர்சன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அதாவது வழக்கமாக இன்றைக்கு கூட நிறைய அரசியல் தலைவர்கள் பார்த்திங்கன்னா மாடி மேலே பால்கனியிலிருந்து அப்படி கை காட்டுவாங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு முறை தான். மன்னர்கள் வந்து அந்த மாடத்தில் வந்து அமர்ந்திருப்பாங்க. அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க. மக்கள்லாம் கீழே இருந்து மன்னரை தரிசிச்சுட்டு அப்படி போவாங்க. இந்த ஒரு முறை வந்து இருந்தது அந்த காலகட்டத்தில். இந்த முறையை வந்து ஒழித்தவர் அவுரங்கசீப். நான் வந்து அப்படி தரிசனம் கொடுத்து அப்படி மக்கள் அப்படி என்னை பார்க்குற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய புனிதத்தன்மை மிக்கவனோ அல்லது எல்லா மக்களையும் விட நான் மேன்மையானவனோ கிடையாது, நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், அதனால் இந்த சிஸ்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டத்தை ஒழித்து கட்டவர் அவுரங்கசீப். எல்லா மன்னர்களையுமே நாம் வந்து மன்னர்களாகத்தான் பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் இருந்த சிஸ்டம் என்ன, அந்த காலகட்டத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க, அதை வைத்து தான் அவங்கள வந்து மதிப்பிடணும், அதை வைத்து தான் அவங்கள அளவிடணுமே தவிர இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டு, இன்றைக்கி வந்து ஒரு எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சாலும் அவரை வந்து நாம் கைது செஞ்சு அழைச்சிட்டு போய் விசாரித்து அவர் அந்த குற்றத்தை செஞ்சிட்டாரா இல்லையாங்கிறத வருடக்கணக்கில் வழக்கு நடத்தி அவருக்கு அரசாங்க செலவுலேயே சாப்பாடு போட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு பிறகு தான் அவரை வந்து தண்டிப்போம், எவ்வளோ பெரிய குற்றத்தை அவர் செஞ்சுருந்தாலும். ஆனால் அந்த காலத்தில் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அப்போ கொடூரமான முறைகளில் தான் எல்லோருமே நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவுரங்கசீப்புடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான மனிதர், கொடூரமான மன்னர் அப்படின்னு காட்டி இதன் மூலமாக அவங்க அவுரங்கசீப் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க எது இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மத ரீதியாக
சிறுபான்மையினராக கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செய்யலாம், இதை வச்சு இதன் மூலமாக எப்படி கலவரத்தை ஏற்படுது, இந்த ஒரு நோக்கத்தோடு அவங்க வந்து இந்த வரலாறுகளை வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ வந்து அதை எடுத்து அவங்க வந்து அந்த கல்லறையை வந்து நீக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவுரங்கசீப் வந்து மிகப்பெரிய ஒரு முகலாய மாமன்னர், எவ்வளோ பெரிய பலம் பொருந்தியவர் நம்ம பார்த்தோம். அவருடைய கல்லறை பாருங்கள், அவருடைய கல்லறை எவ்வளவு ஒரு எளிமையாக ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு அவருடைய மத குருன்னு அவர் சொல்லக்கூடிய சூஃபி துறவி மொயினுதீன் அப்படிங்கிறவர்களுடைய கல்லறைக்கு பக்கத்தில் தான் என்னை வந்து அடக்கம் செய்யணும், என்னை அடக்கம் செய்வதற்கு அதிகமாக எந்த பணமுமே செலவு செய்யக்கூடாது, மும்தாஜினுடைய நினைவாக தாஜ்மஹால் அவ்வளோ பெரிய செலவில் கட்டப்பட்டதோ, அதே போல் பிற மன்னர்களுடைய அடக்கத்தலம்லாம் எப்படி பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுடைய நினைவு தலங்கள்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ கோடிகள் செலவு செஞ்சு கட்டுறாங்க. ஆனால் அந்த அவுரங்கசீப் அவ்வளோ பெரிய இந்தியாவே அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு ஆட்சி செஞ்சவர், அவருடைய அடக்கத்தலம் வந்து இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ ரூபாய்க்கு மேலே செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 எளிமையாக சாதாரண ஒரு மனிதனுடைய அடக்கத்தலத்தை போன்று ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடைசி நேரத்தில் கூட அவருடைய எளிமை பறைசாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா வரலாற்று பயன்படுத்தி 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறதே பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அதை வந்து யாருமே ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இன்றைக்கு யாருக்கும் நேரமும் கிடையாது. அதனை வைத்து மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். எனவே வந்து வரலாற்று ரீதியான இந்த திரிப்புகள்லாம் செய்யும்போது மக்கள் மிகவும் விழிப்போடு இருக்கணும். குறிப்பாக மத ரீதியான கருத்துக்கள், மத ரீதியான மோதல்களை வந்து யாராவது பரப்புகிறாங்க அப்படின்னா மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.